ஏகே எப்படிலாம் பார்க்கணும், ஏகேவை எப்படிலாம் ரசிக்கணும், ஏகேக்கு என்னெல்லாம் ஏகேவை எப்படிலாம் ரசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அஜித்குமார் அவரோட ரசிகர்கள்லாம் ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள இருக்கும் இல்லைங்களா? அந்த ஏக்கம் எல்லாமே இன்னையோட தீர்ந்து போச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்காகவே மட்டும் எடுக்கப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அட்லி. இன்னும் அது ஒரு 10 வருஷத்துக்கு தாங்குங்க. அந்த அளவுக்கு உறுதியாக சொல்கிறேன். அஜித்குமார் ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு குட் பேட் அட்லி குட் பேட் அட்லி குட் பேட் அட்லி மாதிரி ஒரு படம் பண்ணுங்க, குட் பேட் அட்லி மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு தரமா செதுக்கி விட்டாரு ஆதிக் ரவிச்சந்திரன். அவரே திரும்ப எடுத்தா இந்த அளவுக்கு எடுக்க முடியுமா, இல்லை இதை விட வேற மாதிரி எடுப்பாரான்னு நிஜமா சொல்லவே முடியாது. வெரி 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 சூப்பர் ஃபேன் பாய் சம்பவத்தை செம்மையா செஞ்சிருக்காரு. கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாலாம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் குட்டாக இருக்கும்போது எப்படி இருக்காரு, பேடாக இருக்கும்போது எப்படி இருக்காரு, அக்லியாக மாறுறாரு, அது எப்படி இருக்குங்கிறது தான். சிம்பிளாக ஒரே லைன் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், என் குழந்தை குட்டிகளோட நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினச்சா அவர் குழந்தை குட்டிங்களை தேடி போகும்போது, பிள்ளையும் பையனையும் ஒய்ஃபையும் தேடி போகும்போது அங்கே போய் பார்த்து நின்றா ஒரு ஒரு சின்ன சுச்சுவேஷன் என்னன்னா, இவர் ஜெயிலேருந்து வெளியே வந்திருப்பாரு, அவங்க பையன் பார்த்தோன்னா ஜெயிலுக்கு போயிடுவான். இப்போ அவங்க பையனுக்காக தான் இவர் ஜெயிலுக்கே போனாரு. இப்போ அந்த பையன் வெளில வரணும், இதுதான் கதை. அந்த பையன் வெளியே வர்றதுக்காக ஒரு அக்லியா மாறுறாரு. அக்லியா மாறி என்னென்னலாம் அவரால் பண்ண முடியுமோ, அஜித்குமார் அவர்களை வச்சு என்னென்னலாம் காட்ட முடியும், எப்படிலாம் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும், என்னென்ன படத்தை ரெஃபரன்ஸ் எடுத்தா ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்காருன்னே சொல்லலாம். அதாவது ஒரு அஜித்குமார் ரசிக்கிற ஒரு ரசிகனா இருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு படத்தை பண்ண முடியுங்க. சாதாரணமா ஒரு டைரக்டர்கிட்ட போய் ஒரு படம் பண்ணுங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒரு படமே பண்ணவே முடியாது. அடிச்சு சொல்றேன். அவர் உயிர் நாடி ரத்தம் எல்லாம் கலந்து அஜித் ஃபேனா இருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு அஜித்குமார் படத்தை பண்ணவே முடியுங்க. ஏன்னா எந்த இடத்துல டைலாக், அந்த டைலாக் டெலிவரி, அந்த டைலாக்கோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் எப்படிலாம் யோசிப்பான், ஒரு ஃபேன்ஸ் தேட்டரில் உட்காந்து என்ன எதிர்பார்ப்பான், இந்த சீனில் என்ன எதிர்பார்ப்பான், இந்த சீனில் என்ன பாட்டு வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமாக ஆர்டர் பண்ணி பயங்கரமாக ரெடி பண்ணி பயங்கரமாக ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுத்துருக்காரு. இந்த 2025ஓட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. மிகப்பெரிய வசூல், கண்டிப்பாக மிகப்பெரிய வசூல் அஜித்குமாரோட கேரியர்லயே, அவருடைய இதுவரை அவருடைய தமிழ் சினிமா கேரியர்லயே ஹையஸ்ட் கலெக்ஷன் ஒரு படம் இருக்கும் இல்லைங்களா? அது எதுன்னு கேட்டீங்கன்னா குட் பேட் அட்லியா தான் இருக்கும். மாற்று கருத்தே இல்லை. அந்த அளவுக்கு படத்தை ஒரு கமர்ஷியல் டூல் எல்லாம் சேர்ந்து அவர் பண்ணியிருக்காரு. படத்துல ஒரு 4 ரீமேக் சாங் வருது. அந்த 4 ரீமேக் சாங்கும் எந்த இடத்துல வைக்கணும், எவ்வளோ கட் பண்ணணும், எந்த இடத்துல வச்சு எந்த இடத்துல சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங் வைக்கணுங்கிறத பக்காவா பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு. ரசிக்கும்படியா இருக்கு. அது ஏன் நிறுத்திட்டாங்க, அது இன்னொரு தடவை பார்க்கலாம் போல இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை ஜென்ரேட் பண்ணுது. அந்த ரீமேக் சாங் எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கு. படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்விக் ரவிச்சந்திரனுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் கண்டிப்பா சொல்லணுங்க. ஜிவியோட 17 வருஷம் ஜிவி அவர்கள் அஜித்குமார் அவர்களுக்கு படம் பண்ணி 17 வருஷம் ஆகுது. 17 வருஷம் கழிச்சு தான் கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ கிடைச்சிருக்காரு அப்படின்னா அந்த ஹீரோ வச்சு அவர் என்ன பண்ணுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சான்ஸே இல்லைங்க. உண்மையாலுமே இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்கே எல்லா இடத்துலையும் தெரிக்க போகுது. அந்த அளவுக்கு செதுக்கி தள்ளிட்டாருங்க மனுஷன். டே என்னையாடா இவ்வளோ நாளா யூஸ் பண்ணாம இருந்தீங்க, என்கிட்ட என்ன இருக்கு பாடுறா அப்படின்னு சொல்லி செதுக்கி தள்ளி இருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் சான்ஸே இல்லைங்க. பட்டம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னா, மாசின்னு இருந்துச்சுன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுற மாதிரி சூப்பரா பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீசா ரஜினி அஜித்குமார் அவருடைய மனைவியா வராங்க. பெரிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லை, சின்னதா அங்கங்க வராங்க. இருந்தாலும் ஒரு சில சீன்ல ரசிக்கும்படியா இருக்காங்க. இதுல சிம்ரன் அஜித்குமார் காம்போ நல்லா இருக்கா, த்ரீசா அஜித்குமார் காம்போ நல்லா இருக்கான்னீங்கன்னா, நம்ம த்ரீசா அஜித்குமார் அடிக்கடி பார்த்துட்டோம். சிம்ரனோட அஜித்துக்கு ஒரு சின்ன கேமியோ, சின்னதா ஒரு சீன் இருக்கு. வாலியை ரீகரெக்ட் பண்ண மாதிரி செம்மையா பண்ணியிருக்காங்க. சிம்ரானோடைய பாடி லாங்குவேஜும் அவங்களோட வாய்ஸும் அந்த அந்த இடத்துல அவங்களோட ஆக்டிங்கும்
அவங்களுக்கு கொடுத்த டைலாக்கும் செம்ம சான்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு பிட்டு தான் வந்துட்டு போறாங்க, நல்லா இருக்கு. யோகி பாபு வந்து சின்னதா ஒரு இடத்துல வந்துட்டு போறாரு. ஒரு இடத்துல வந்துட்டு போனாலும் தியேட்டர்ல வந்து விசில் பறக்குது. அந்த அளவுக்கு வந்து அவரு வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. பிரசன்னா வந்து அஜித்குமார் அவர்களுக்கு மச்சானா வந்திருக்காரு. படத்துல எல்லா இடத்துலயும் அஜித்குமார் கூட இருக்காரு. இருந்தாலும் பெரிய அளவுக்கு பேசும்படியான ரோல் அவருக்கு இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் இந்த படத்தோட வில்லனா வந்து காட்டியிருக்காங்க. அர்ஜுன் தாஸ்க்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் வந்து இருக்கு. அவர்கிட்ட ஏகப்பட்ட திறமை இருக்கு. அவருடைய வாய்ஸே வந்து ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். அவ்வளோ திறமை இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஹிட் வேணும். அந்த ஹிட் வந்து இந்த குட் பேட் அட்லி மூலியமா அவருக்கு கிடைச்சிருச்சு. இனிமே அவருக்கு எல்லாமே வந்து டாப்பு தான். அவர் நிறைய படத்துல பார்க்க போறோம். நிறைய அவருடைய திறமைகள்லாம் வந்து வெளியே வரப்போகுது. அந்த அளவுக்கு வந்து அவரும் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து சூப்பரா பயன்படுத்தி அவருடைய எல்லா ஆக்டிங் ஸ்கோப்பையும் வெளியே காட்டியிருக்காரு. சூப்பர். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா கடைசியா தான் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி கடைசியா தான் வந்தாருங்க ஏகே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல எந்த இடத்துலயும் ஏகே இல்லாமே இல்லைங்க. ஏகேவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து சாதாரணமா ஒரு நடந்து வந்தாலே வேற லெவலா இருக்கும். இவங்க பிஜிஎம் வேற அப்படியே அவருடைய வாக்கிங், அவருடைய ட்ரெஸ்ஸிங்கு, அவருடைய மேனரிசம் ஆஹா 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 பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அஜித்குமார் ஃபேன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல உட்காந்து இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம், இத்தனை வருஷம் யாருமே கொடுக்கலையே, ஆத்விக்கு சூப்பரா பண்ணிட்டேன்னு கதறாங்க. என்னால படம் பார்க்கவே முடியல. இதை தான் நாங்க எதிர்பார்த்தோம், இது எதிர்பார்க்கறது உங்களுக்கு புரியலையா தலை, இப்பதான் தலை கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல வந்து எல்லா ஆடியன்ஸும், நான் என் பக்கத்துல இருந்தவங்க முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே எந்திரிச்சு ஐயோ இருக்குத்தான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன், இந்த மாதிரி ஒரு படத்தை இனிமே யாராலையும் கொடுக்கவே முடியாது, இந்த படம் தான் வந்து எங்களுக்கு வந்து வைரம் மாதிரி. தமிழ் சினிமாவில் அஜித்குமார் அப்படின்னா குட் பேட் அட்லின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வைரம் வந்து என் கையில கொடுத்துட்டீங்க. அத்விக் ரவிச்சந்திரனும் கொண்டாடுறாங்க. அஜித் ஃபேன்ஸ் வந்து அத்விக் ரவிச்சந்திரன் வந்து என்ன புண்ணியம் பண்ணியிருக்காருன்னு எனக்கு நிஜமா தெரியல. இன்னைக்கெல்லாம் வந்து அஜித் படத்தை பார்த்த அஜித் ரசிகர்களோட வாயில வந்து அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுங்க. இந்த மாதிரி பாராட்டுகள் அவர் லைஃப்ல மறுபடியும் அவர் கிடைக்குமா இல்ல அதோட அதிகமா கிடைக்குமான்னு எனக்கு தெரியவே தெரியாது. நிஜமாவே சொல்றேன். அத்விக் ரவிச்சந்திரனுக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் ஜிவிக்கும் சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ பெரிய பாராட்டு. தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பிஜிஎம்லாம் ஐயோ பூஸ்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறிய தலைவரே, கொஞ்சம் கேப் விடு தலைவரே, ஒரு 5 நிமிஷம் கேப் விடு தலைவரே, உடனே அடிக்கிறிய தலைவரே அப்படின்ட்டு தியேட்டர்ல வந்து உண்மையாலுமே அஜித் ஃபேன்ஸ் வந்து அலப்பற பண்ணாங்க. சான்ஸே இல்லை. அஜித் ரசிகர்களுக்கு ஏத்த ஒரு டைரக்டர். தன்னுடைய ரசிகர்கள் வந்து எதை எதிர்பார்த்தாங்க அப்படின்னு இத்தனை நாளா வந்து வேண்டாம் 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 வேண்டாம், ரசிகர்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, ரசிகர்களை வந்து இந்த வழி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒதுங்கி 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 போனாரு. ஆனா வந்து என்ன, தன்னோட ரசிகர்கள் தான் தனக்கு பலம். அந்த ரசிகர்களுக்காக நான் எதுவுமே செய்யலைன்னா எப்படி, எதுவுமே வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ரசிகர்கள் சந்தோஷமா இருக்கணும், அந்த ரசிகர்களுக்காக நான் இறங்கி வரேன்டா அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து லோக்கலா செம்ம லோக்கலா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நீங்க படம் பாருங்க. ஒவ்வொருத்தரும் படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. இது ஒரு தியேட்டர் மெட்டீரியல் படம். தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா தான் இது ரசிக்கும்படியாக இருக்கும். படத்துல நிறைய விஷயம் இருக்குங்க. நான் லைட்டா தான் சொல்லியிருக்கேன். நீங்க போய் தியேட்டர்ல படம் பாருங்க. படம் பார்த்தீங்கன்னா உங்களை கண்டிப்பா என்கேஜ் பண்ணியிருக்காரு ஆத்விக் ரவிச்சந்திரன். மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு படமாக குட் பேட் அட்லி வந்திருக்கு. லாஜிக் கீஜிக் எல்லாத்தையும் ஓரம் கட்டிருங்க. 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஜாலியா படம் போகும், என்ஜாய் பண்ணுவீங்க, அதுக்கு கேரண்டி. மற்றொரு ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.